Welcome back, friends. GATE 2014 set 3 like at a digital electronics multiple choice question, which is common for EEE, ECE, CAC, and IT. Question read panuma. A state diagram of a logic gate which exhibits a delay in the output is shown in figure, where X is the don't care condition and Q is the output representing the state. அப்போ ஒரு ஸ்டேட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. The logic gate represented by the state diagram is XOR, OR and NAND. அப்போ இந்த 4 சர்க்கியூட்டில் இந்த 4 கேட்டில் எந்த கேட்டோட ஆப்ரேஷனோட ஸ்டேட் டயக்ராம் இதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, மொத்தம் நமக்கு எத்தனை பர்சன்ட் ஸ்டேட் இருக்குது? படத்தை பாருங்கள். 2 சர்க்கிள் இருக்குது. Q's equal to 0, Q's equal to 1. அப்போ மொத்தம் நமக்கு 2% ஸ்டேட் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்லாஷுக்கு இடது பக்கம் போட்டால் அது வந்து கண்ட்ரோல் இன்புட்டு, வலது பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது வந்து அவுட்புட்டு. அப்போது இந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. Q's equal to 0. Q's equal to 0 கண்ட்ரோல் இன்புட்டு 1 இருக்கும்போது என்ன பண்ணுது? அந்த ஸ்டேட்டுக்கே போகுது. அப்போ அவுட்புட் என்ன? 0. அப்போ Q's equal to 0 இருக்கும்போது 0 இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 0 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எங்கே போகுது? Q's equal to 1ங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ அவுட்புட் என்ன? 1. அப்போ இப்போ நம்ம ஒரு டேபிள் போட்டுக்கலாமா? சிம்பிளாக ஒரு டேபிளை வரைஞ்சிட்டு நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு எதை கன்சிடர் பண்ணுறோம்? Q's equal to 0ங்கிற ஸ்டேட்டு. அப்போ Q's equal to 0. சரி, அப்போ கண்ட்ரோல் இன்புட் என்னவா இருக்கலாம்? இந்த ரெண்டுக்கும் பேர் என்ன? ஏபி. மொத்தம் 2 கண்ட்ரோல் இன்புட் தான். அதுக்கு நான் ஏன்னு பேர் வச்சுருக்கேன், பின்னு பேர் வச்சுருக்கேன். இது அவங்க கொடுக்கல, நானாக எடுத்துக்கிற பேர் தான். சரி சார், எப்படி ரெண்டு கண்ட்ரோல் இன்புட் நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லாஸுக்கு லெஃப்ட் சைடு பாருங்கள், 2 பிட் இருக்கா? ஒன்று 0, ஒன்று எக்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்லாஸுக்கு லெஃப்ட் சைடு 1 இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்? கண்ட்ரோல் இன்புட்டை நான் ஏபின்னு பேர் வச்சுருக்கேன். இப்போ கண்ட்ரோல் இன்புட் என்னவாக இருக்கலாம்? 0 இருக்கலாம், 0 இருக்கலாம். தட் இஸ் டெசிமல் 0, டெசிமல் 1, அடுத்து டெசிமல் 2. டெசிமல் 2னா என்ன? 10. அடுத்து டெசிமல் 3. டெசிமல் 3னா என்ன? 1. கரெக்டுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் கண்டுபிடிப்போமா? Q's equal to 0ங்கிற ஸ்டேட் கண்ட்ரோல் இன்புட் 0 இருக்கும்போது எங்கே போகணும்? Q's equal to 0ங்கிற ஸ்டேட் கண்ட்ரோல் இன்புட் 0xனா என்ன அர்த்தம்? 0வாகவும் எடுத்துக்கலாம், 1ஆகவும் எடுத்துக்கலாம். அப்போ 0 இருக்கும்போது எங்கே போகுது? Q's equal to 1ங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது. Q's equal to 1ங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது. 0 இருக்கும்போது. அப்போ அவுட்புட் என்ன? அவுட்புட் எங்கே பார்க்குறீங்க? அந்த ஸ்லாஷுக்கு ரைட் சைடு பார்க்குறீங்க. அப்போ அவுட்புட் வந்து 1. அடுத்து 0 இருக்கும்போது Q's equal to 1ங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ அவுட்புட் 1. சரி, அப்போ கண்ட்ரோல் இன்புட் 10 இருக்கும்போது இருக்கும்போது எங்கே போகுது? 10 இருக்கும்போது என்ன பண்ணுது? இந்த பாருங்கள், அது வலது பக்கம் கொடுத்துருக்காங்களா? கமா போட்டு கொடுத்துருக்காங்க. 10/1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10/1. அப்போ கண்ட்ரோல் இன்புட் 10 இருக்கும்போது எங்கே போகுது? அது Q's equal to 1ங்கிற ஸ்டேஜுக்கு தான் போகுது. அப்போ Q's equal to 1 அப்படிங்கிற ஸ்டேஜ். சரி, அப்போ அவுட்புட் என்ன? அவுட்புட் 1. அவுட்புட் எதை வச்சு சொன்னேன்? அதோட ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த 1 வச்சு சொல்லியிருக்கேன். சரி, அடுத்து கண்ட்ரோல் இன்புட் 1 இருக்கும்போது Qங் 0ங்கிற ஸ்டேட்டு கண்ட்ரோல் இன்புட் 1 இருக்கும்போது அதே ஸ்டேட்டுக்கே போய்கிடுது. அப்போ அவுட்புட் என்ன? 0. அப்போ Q's equal to 0ங்கிற அதே ஸ்டேட்டுக்கே போகுது. அப்போ அவுட்புட் என்ன? 0. இந்த 0 எங்கேருந்து வந்துச்சு? இந்த 1 ஸ்லாஷ் போட்டு 0 போட்டிருக்காங்கல்ல, இந்த 0வை தான் எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? Q's equal to 1 அடுத்த ஸ்டேட் எடுத்துக்கலாம். Q's equal to 1 0 இருக்கும்போது எங்கே போகும்? 0 இருக்கும்போது எங்கே போகும்? 0 இருக்கும்போது அதே ஸ்டேட்டுக்கு போகும். எப்படி சொல்கிறேன்? 0xஆ? 0x என்னன்னு எழுதிக்கலாம்? 0 எழுதிக்கலாம், 0 எழுதிக்கலாமா? அப்போது நெக்ஸ்ட் ஸ்டேட்டு Q's equal to 1. அவுட்புட் என்ன? 1. அவுட்புட் எதை வச்சு சொல்லணும்? அந்த ஸ்லாஷோட ரைட் சைடு வச்சு சொல்லணும். சரி, இப்போ அடுத்து 0 இருந்தால் இந்த எக்ஸுக்கு நான் 0ன்னு வச்சாலும் அதான், 0க்கு 1, எக்ஸுக்கு 1ன்னு வச்சாலும் அதே மீனிங் தான். அப்போ அதே Q's equal to 1ங்கிற ஸ்டேட்டுக்கு தான் போகுது. அவுட்புட்டு 1. அடுத்து 10ங்கிற ஸ்டேட் எடுத்துக்கோங்க. Q's equal to 1ங்கிற ஸ்டேட் வந்து 10 இருக்கும்போது எங்கே போகுது? அதே ஸ்டேட்டுக்கு தான் போகுது. ஆமாம், அதே ஸ்டேட்டுக்கு தான் போகுது. அப்போ அவுட்புட் என்ன? அவுட்புட்டு 1. அப்போ Q's equal to 1ங்கிற கண்ட்ரோல் இன்புட்டாக இருக்கும்போது Q's equal to 1ங்கிற கண்ட்ரோல் இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது? Q's equal to 0ங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ அவுட்புட் என்ன? கீழே இருக்குது பாருங்கள் ஒரு ஆரோ. என்ன கொடுத்துருக்காங்க? 0ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 0ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஃபைன். அப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்ட்ரோல் இன்புட்டு 0 இருந்தால் அவுட்புட்டு 1. கண்ட்ரோல் இன்புட்டு 0 இருந்தால் அவுட்புட்டு 1. கண்ட்ரோல் இன்புட்டு 10 இருந்தால் அவுட்புட்டு 1. கண்ட்ரோல் இன்புட்டு 1 இருந்தால் அவுட்புட்டு 0. இதே தான் அப்படியே உங்களுக்கு 3 கீழேயும் கிடச்சிருக்கு. அப்போ Q's equal to 0 இருந்தாலும் 1 இருந்தாலும் கேட்டு சிமிலர் தான். அவுட்புட் என்ன? 1110. கரெக்டுங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த கேட்டு போடலாம். கண்ட்ரோல் இன்புட்டு 0 இருக்கும்போது
அவுட்புட்டு 1. கண்ட்ரோல் இன்புட் 0 1ஆ இருக்கும்போது அவுட்புட்டு 1. கண்ட்ரோல் இன்புட் 1 0வா இருக்கும்போது அவுட்புட்டு 1. கண்ட்ரோல் இன்புட் 1 1ஆ இருக்கும்போது அவுட்புட்டு 0. கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு சிம்பிளா ஒரு கே மேப் எடுத்துக்கலாம். இந்த கே மேப்ல எல்லா வேல்யூஸும் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? 0th செல் வேல்யூ. 0th செல் வேல்யூ என்ன? 1. அடுத்து ஃபர்ஸ்ட் செல் வேல்யூ 1. அடுத்து செகண்ட் செல் வேல்யூ 1. தேர்ட் செல் வேல்யூ 0. கரெக்ட்டுங்களா? ரைட், ஓகே. அப்போ இந்த ரெண்டையும் குரூப் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ பார் கிடைக்கும். அடுத்து இந்த ரெண்டையும் குரூப் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு பி பார் கிடைக்கும். ஆக்சுவலாக இது என்ன கேட்டு? இது வந்து பபிள்டு ஆர் கேட். பபிள்டு ஆர் கேட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவல்? அதான் என்ன அர்த்தம்? பாரை பிரித்து போட்டிருக்காங்க, நடுவில் ப்ளஸ் போட்டிருக்காங்க. பாரை சேர்த்து போட்டு நடுவில் போட்டுருமா? ஏபி த ஹோல் பார். இது எதுக்கு ஈக்குவலண்ட்? இது வந்து ஒரு NAND கேட்டுக்கு ஈக்குவலண்ட். அப்போ கரெக்டான ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி. ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் சால்விங் MCQ. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.